நேற்றைய காலை கேதார்நாத் தாமில் நடந்த அதிசயம் நாசா விஞ்ஞானிகளையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. இந்த அற்புதத்தை நேரில் கண்டவர்களின் கண்கள் விரிந்தன. நண்பர்களே, கேதார்நாத் தாம் இன்றும் மகாதேவர் வாழ்வதாக நம்பப்படும் ஒரு புனித இடம். கேதார்நாத் தாம் எவ்வளவு அழகாக இருக்கிறதோ அதே அளவு பயங்கரமானதாகவும் அச்சுறுத்தலாகவும் இருக்கிறது. கேதார்நாத் கோவில் ஒவ்வொரு ஆண்டும் 6 மாதங்கள் பனியில் மூழ்கியிருக்கும். ஆனால் ஆச்சரியப்படும் விதமாக கோவிலுக்கு எந்த சேதமும் ஏற்படுவதில்லை. சுவர்களுக்கோ கூரைக்கோ கூட. இவ்வளவு உயரத்தில் அனைத்தும் உடைந்துவிடும். ஆனால் கோவில் இன்றும் அப்படியே இருக்கிறது. கேதார்நாத் ஒரு யாத்திரை ஸ்தலம் மட்டுமல்ல, ஒரு ஆற்றல் மையமாகும். அங்கு நேரம் நின்று விடுகிறது. ஆத்மா நேரடியாக சிவனுடன் இணைகிறது. ஆனால் சமீபத்தில் கேதார்நாத்தின் பள்ளத்தாக்குகளில் ஒரு மிகப்பெரிய அற்புதம் நிகழ்ந்துள்ளது. கேதார்நாத் தாம் குளிர்காலத்தில் 6 மாதங்களுக்கு மூடப்பட்டிருக்கும். எளிதாக புரிந்து கொள்ள, பாபா கேதார்நாத் முழுமையாக பனியில் மூழ்கிவிடுவார். சுற்றி பனிப்பாறைகள் உறைந்துவிடும். எந்த தர்மசாலையாக இருந்தாலும், எந்த கடையாக இருந்தாலும் அனைத்தும் பனி போர்வையால் மூடப்பட்டுவிடும். அதனால்தான் குளிர்காலம் தொடங்கும் முன்பே அனைவரும் கேதார்நாத் தாமை காலி செய்துவிட்டு கீழே கௌரிகுண்டத்திற்கு வந்துவிடுகிறார்கள். கேதார்நாத் தாமின் கதவுகள் திறக்கும் நேரம் வரும்போது அனைவரும் தங்கள் பொருட்களை குதிரைகள் மற்றும் கோவேறு கழுதைகள் மீது ஏற்றி மீண்டும் 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கேதார்நாத் தாமுக்கு எடுத்துச் செல்கிறார்கள். இதில் மளிகை பொருட்கள், தங்குவதற்கான பொருட்கள், அத்தியாவசிய பொருட்கள் அனைத்தும் தங்கள் கடைகளுக்காகவும் தர்மசாலைகளுக்காகவும் மீண்டும் மேலே எடுத்துச் செல்கிறார்கள். இதனால் பயணிகளுக்கு அங்கு அனைத்து வசதிகளும் கிடைக்கும். நண்பர்களே, கேதார்நாத்திற்கான தயாரிப்புகள் முழு வீச்சில் தொடங்கிவிட்டன. இதற்கிடையில் பிரவீன் ராவத் என்ற ஒரு மலைவாசி பாபா கேதார்நாத் தாமில் கூடாரம் அமைத்து தேநீர், பிஸ்கட் மற்றும் பராத்தாக்கள் விற்கும் பணியை செய்து வருகிறார். அவர் தனது பொருட்களை குதிரைகள் மற்றும் கோவேறு கழுதைகள் மீது ஏற்றி பாபா கேதார்நாத் தாமுக்கு எடுத்துச் சென்று கொண்டிருந்தார். பிரவீன் மகாதேவர் சிவபெருமானின் ஒரு பெரிய பக்தர். பாபா கேதார்நாத் அவரது இரத்தத்தில் ஊறிப்போயிருந்தார். ஹே பாபா கேதார்நாத், உங்கள் பக்தர்களை காப்பாற்றுங்கள். கேதார்நாத் தரிசனம் செய்ய வரும் எந்த பக்தனாக இருந்தாலும் நீங்கள் எப்போதும் அவர்களுக்கு ஒரு கேடயமாக இருங்கள் என்று கூறினார். பிரவீன் தனது பொருட்களை தனது கடையில் வைத்துவிட்டு மேலும் பொருட்களை எடுக்க கீழே கௌரிகுண்டத்திற்கு சென்று கொண்டிருந்தார். ஆனால் அப்போது திரும்பும் வழியில் பலத்த மழை மற்றும் பனிப்பொழிவு இருந்தது. ஆனால் இதற்கிடையில் அவரது குதிரையின் கால் வழுக்கி அந்த குதிரை சாலையில் வழுக்கி ஆற்றுக்குள் செல்லவிருந்த போது பிரவீனின் மனைவி மீரா அதன் கயிற்றை பிடித்து கொண்டார். குதிரைக்கு அவ்வளவு எடை இருந்தது. இருந்தாலும் பிரவீனின் மனைவி முழு பலத்துடன் கயிற்றை பிடித்து கொண்டார். ஒரு கையில் கயிறு இருந்தது, மற்றொரு கையால் ஒரு மரத்தை பிடித்துக் கொண்டிருந்தார். அவர் தனது குதிரையின் உயிரை காப்பாற்ற தனது உயிரை பணயம் வைத்தார். இதற்கிடையில் பிரவீன் தனது பொருட்களை அகற்றி மீராவுக்கு உதவினார். இருவரும் குதிரையை இழுத்து மீண்டும் பாதைக்கு கொண்டு வந்து அதன் உயிரை காப்பாற்றினர். சுற்றிலும் பலத்த மழை பெய்து கொண்டிருந்தது. ஆனால் இதற்கிடையில் மீராவின் காலிலும் எலும்பு முறிவு ஏற்பட்டது. பிரவீனுக்கு இப்போது ஒரு சவால் இருந்தது. அவர் இப்போது எப்படி கீழே இறங்குவது? பிரவீன் மீண்டும் கீழே இறங்கத் தொடங்கினார். அவரது மனைவி வலியால் துடித்துக் கொண்டிருந்தார். எப்படியோ பிரவீனும் அவரது மனைவியும் கௌரிகுண்டத்தை அடைந்து அங்கு சென்று முதலில் ஒரு மருத்துவரிடம் காட்டினர். ஆனால் மருத்துவர், நீங்கள் இப்போது ரிஷிகேஷுக்கு செல்லுங்கள், அங்கு சென்று உங்கள் மனைவிக்கு சிகிச்சை அளியுங்கள், ஏனெனில் காயம் மிகவும் தீவிரமாக தெரிகிறது என்று கூறினார். பிரவீன் தனது மனைவியை ரிஷிகேஷுக்கு அழைத்துச் சென்றபோது அங்கிருந்த மருத்துவர்கள், உங்கள் மனைவி இனி ஒருபோதும் நடக்க முடியாது, ஏனெனில் உங்கள் மனைவியின் ஒரு காலில் பக்கவாதம் வந்துவிட்டது. நீங்கள் கடவுளிடம் மட்டுமே பிரார்த்தனை செய்யுங்கள். கடவுள் விரும்பினால் உங்கள் மனைவி மீண்டும் நடக்க முடியும். ஆனால் இப்போதைக்கு அவர்கள் நடப்பதற்கு எந்த நம்பிக்கையும் இல்லை என்று கூறினர். பிரவீனின் தலையில் துக்கத்தின் மலை இடிந்து விழுந்தது.
பிரவீன் மகாதேவரிடம் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தார். ஹே மகாதேவர், நான் 6 மாதங்களாக பக்தர்களுக்கு சேவை செய்தேன். உங்கள் நம்பிக்கைக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படுத்தாத எந்த செயலையும் நான் செய்யவில்லை. ஆனால் என் மனைவிக்கு இப்படி நடந்தது. ஏன்? அவள் ஒரு உயிரை காப்பாற்றினாள். நீங்கள் பசுபதிநாதர். உங்கள் விலங்கின் உயிரைத்தான் மீரா காப்பாற்றினாள். பிறகு என் மனைவிக்கு ஏன் இப்படி நடந்தது? ஆனால் பாபா கேதார்நாத்தின் விருப்பம் என்று புரிந்து கொண்டு இருவரும் தங்கள் வீட்டிற்கு திரும்பினர். எப்படியோ மீரா ஒரு குச்சியின் உதவியுடன் தனது வாழ்க்கையை வாழ்ந்து வந்தார். ஆனால் இந்த முறை பிரவீனுடன் அவரது மனைவி வர முடியவில்லை. ஏனெனில் அவரது மனைவிக்கு காலில் பக்கவாதம் ஏற்பட்டிருந்தது. பிரவீன் மீண்டும் கேதார்நாத் தாமுக்கு சென்றபோது அவர் ஒரு தேங்காயை உடைத்து பாபா கேதார்நாத்திடம், ஹே மகாதேவர், என் மனைவியை காப்பாற்றுங்கள். அவள் ஒவ்வொரு முறையும் உங்கள் தரிசனம் செய்ய வருகிறாள். ஆனால் இந்த முறை அவளது கால் உடைந்து விட்டது. அவளது கால் பக்கவாதம் அடைந்து விட்டது. அவள் இப்போது நடக்க முடியாது. அவள் இப்போது உங்கள் தரிசனத்திற்கும் வர முடியாது. அவளை காப்பாற்றுங்கள் என்று வேண்டிக் கொண்டார். பாபா கேதார்நாத்திடம் பிரார்த்தனை செய்துவிட்டு அவர் மீண்டும் தனது கடையை அமைக்கச் சென்றார். அவர் தனது பொருட்களை இறக்கி தனது கடையை அமைக்கத் தொடங்கினார். அவர் கடையை அமைத்துக் கொண்டிருந்த போது அவர் களைத்து உட்கார்ந்திருந்தார். களைப்பால் அவருக்கு எப்போது தூக்கம் வந்தது என்று அவருக்கே தெரியவில்லை. ஆனால் அப்போது அவரது தலையில் ஒரு கைப்பட்டது. பிரவீன் ஒரு விலங்காக இருக்கும் என்று நினைத்தார். அது அவரது தலையை தடவிக் கொண்டிருக்கும். பிரவீன் திடீரென்று விழித்துக் கொண்டார். தனது மனைவி தன் முன் இருப்பதை கண்டார். பிரவீனால் இது எப்படி சாத்தியம் என்று புரிந்து கொள்ள முடியவில்லை. அவர் உடனடியாக எழுந்து நின்றார். அவரது மனைவி அவர் முன் இருந்தார். பிரவீன் தனது மனைவியிடம், உன்னால் நடக்க முடிகிறதா? நீ இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டார். அதற்கு பிரவீனின் மனைவி, இன்று காலை நான் எழுந்தபோது என் கால் சரியாக இருந்தது. என் காலில் எதுவும் ஆகாதது போல இருந்தது. நான் உடனடியாக நடக்கத் தொடங்கினேன். ஓடவும் தொடங்கினேன். நான் மிகவும் மகிழ்ச்சியடைந்தேன். உங்களை தொலைபேசியில் தொடர்பு கொள்ள முடியவில்லை. நான் ஏன் இந்த மகிழ்ச்சியை உங்களுக்கு நேரில் வந்து கொடுக்கக்கூடாது என்று நினைத்தேன். மேலும் நான் பாபா கேதார்நாத் தரிசனமும் செய்ய வேண்டும். அதனால்தான் நான் கௌரிகுண்டத்திலிருந்து 16 முதல் 20 கிலோமீட்டர் தூரம் ஏறி வந்தேன். எனக்கு எதுவும் தெரியவில்லை. நான் இங்கே மகிழ்ச்சியாக நடந்தே வந்தேன் என்று கூறினார். பிரவீன் இதை கேட்டதும் மிகவும் மகிழ்ச்சியடைந்தார். இது பாபா கேதார்நாத்தின் மகிமை என்று அவர் புரிந்து கொண்டார். பாபா கேதார்நாத்தின் அப்படி ஒரு அற்புதம் நடந்தது. அவரது மனைவி மீண்டும் நடக்கத் தொடங்கி 16 கிலோமீட்டர் தூரம் ஏறி பாபா கேதார்நாத் தரிசனம் செய்ய வந்தாள். கணவன் மனைவி இருவரும் பாபா கேதார்நாத் கோவிலுக்கு வெளியே இருந்தே தரிசனம் செய்தனர். ஏனெனில் இன்னும் கதவுகள் திறக்க 2 நாட்கள் இருந்தன. இது ஒரு மிகப்பெரிய அற்புதம். நண்பர்களே, இந்த ஆண்டு கேதார்நாத் கதவுகள் மே 2ஆம் தேதி திறக்கப்படவுள்ளன. அதற்கான ஏற்பாடுகளும் முழுவீச்சில் தொடங்கிவிட்டன. ஆனால் இதற்கிடையில் ஒரு பயங்கரமான அற்புதம் காணப்பட்டுள்ளது. நண்பர்களே, கேதார்நாத் கதவுகள் திறக்கும் முன்பே இவ்வளவு பெரிய அற்புதம் கேதார்நாத் தாமில் நடக்கும் என்று யாரும் நினைத்திருக்கவில்லை. பாபா பைரவநாத்திற்கு பூஜை செய்யப்படுகிறது. அதன் பிறகு பாபா கேதார்நாத்தின் டோலி கேதார்நாத் தாமுக்கு புறப்படுகிறது. நண்பர்களே, ஒவ்வொரு ஆண்டும் 6 மாதங்களுக்கு கேதார்நாத் தாமின் கதவுகள் திறக்கப்படுகின்றன. மேலும் கோடிக்கணக்கான பக்தர்கள் பாபா தரிசனம் செய்ய வருகிறார்கள். தீபாவளி பாய் தூஜ் அன்று பாபா கேதார்நாத் கதவுகள் குளிர்காலத்தில் மூடப்பட்டு விடுகின்றன. அதன் பிறகு நண்பர்களே, பாபா கேதார்நாத்தின் சிலையை டோலியில் அமர வைத்து உகிமத்தில் உள்ள ஓம்காரேஸ்வர் கோவிலில் நிறுவப்படுகிறது. இது கேதார்நாத்தின் குளிர்கால சிம்மாசனம் என்றும் அழைக்கப்படுகிறது. நண்பர்களே, கேதார்நாத் கதவுகள் திறக்கப்படும்போது டோலி யாத்திரை மூலம் பாபா கேதார்நாத்தின் சிலை மீண்டும் அவரது தாமுக்கு எடுத்துச் செல்லப்படுகிறது. டோலி யாத்திரை நண்பர்களே ஓகிமத்தில் இருந்து தொடங்குகிறது. இந்த யாத்திரை மிகவும் கோலாகலமாக நடக்கிறது. நண்பர்களே, வாழ்க்கையில் எப்போதாவது வாய்ப்பு கிடைத்தால் நண்பர்களே
இந்த யாத்திரையில் நிச்சயம் பங்கேற்க வேண்டும். ஊகிமத்திலிருந்து குப்த காட்சிக்கு செல்கிறது. பின்னர் குப்த காட்சியிலிருந்து ஃபாடாவுக்கு செல்கிறது. பின்னர் ஃபாடாவிலிருந்து கௌரி குண்டத்திற்கும் கௌரி குண்டத்திலிருந்து கேதார்நாத் தாமுக்கும் புறப்படுகிறது. கேதார்நாத் தாமின் கதவுகள் மே 2 அன்று திறக்கப்படுகின்றன. நீங்களும் கேதார்நாத் தாம் செல்லவிருக்கிறீர்களா? கருத்துக்களில் எழுதி எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். ஆனால் சமீபத்தில் கேதார்நாத்தின் பள்ளத்தாக்குகளில் ஒரு மிகப்பெரிய அற்புதம் நிகழ்ந்துள்ளது. கேதார்நாத் தாம் குளிர்காலத்தில் 6 மாதங்களுக்கு மூடப்பட்டிருக்கும். எளிதாக புரிந்து கொள்ள பாபா கேதார்நாத் முழுமையாக பனியில் மூழ்கிவிடுகிறது. சுற்றி பனிப்பாறைகள் உறைந்து விடுகின்றன. எந்த தர்மசாலையாக இருந்தாலும் எந்த கடையாக இருந்தாலும் அனைத்தும் பனி போர்வையால் மூடப்பட்டு விடுகின்றன. அதனால்தான் குளிர்காலம் தொடங்கும் முன்பே அனைவரும் கேதார்நாத் தாமை காலி செய்துவிட்டு கீழே கௌரிகுண்டத்திற்கு வந்து விடுகிறார்கள். கேதார்நாத் தாமின் கதவுகள் திறக்கும் நேரம் வரும்போது அனைவரும் தங்கள் பொருட்களை குதிரைகள் மற்றும் கோவேறு கழுதைகள் மீது ஏற்றி மீண்டும் 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கேதார்நாத் தாமுக்கு எடுத்துச் செல்கிறார்கள். இதில் மளிகை பொருட்கள், தங்குவதற்கான பொருட்கள், அத்தியாவசிய பொருட்கள் அனைத்தும் தங்கள் கடைகளுக்காகவும் தர்மசாலைகளுக்காகவும் மீண்டும் மேலே எடுத்துச் செல்கிறார்கள். இதனால் பயணிகளுக்கு அங்கு அனைத்து வசதிகளும் கிடைக்கும். நண்பர்களே, 00:9:22 கேதார்நாத்திற்கான தயாரிப்புகள் முழுவீச்சில் தொடங்கிவிட்டன. நண்பர்களே, இப்போதைக்கு இவ்வளவுதான். வீடியோ சிறிதளவு சிறப்பாக இருந்திருந்தால் லைக் செய்து பகிருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை ஆன் செய்யுங்கள். உங்களுக்கு மிக்க நன்றி.